குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெசன் 14 இம்போர்ட்டிங் C++ ப்ரோக்ராம்ஸ் இன் பைத்தான். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு வீடியோவை நம்ம பார்த்துட்டோம். அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? புரியுதா? எப்படி இம்போர்ட் பண்ணலாம் C++ ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம் ஆல்ரெடி. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராம் டு இம்போர்ட் C++, எப்படி பைத்தான் ப்ரோக்ராமை C++ல் இம்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பைத்தான் கண்டைன்ஸ் மெனி மாடுல்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? பைத்தான் நிறையா மாடுல்ஸை இருக்குது அப்படின்னு அர்த்தம். நிறையா மாடுல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மாடுல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா, சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸாக சொல்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சின்ன சின்ன ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா? அப்போ அந்த சின்ன சின்ன ப்ரோக்ராமுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் we can consider as a modules. Okay, for a problem Python allows programmers to have the flexibility in using different modules per their convenience. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்வீனியன்ஸுக்கு, ப்ரோக்ராமோட கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் மாடுலை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? த பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் what we have written contain a few new command which we have not come across the basic Python program அப்படின்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? the Python program what we have, நம்ம என்ன எழுதியிருக்கிறோம், என்ன இருக்குது அப்படிங்கிறத few command லைனில் நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? நாட் என்னது, எதை பேஸ் பண்ணி இருக்காது அப்படின்னா பைத்தானை பேஸ் பண்ணி இருக்காது. நாட் கம் அக்ராஸ் இன் த பைத்தான் ப்ரோக்ராம். ஓகேங்களா? Since our program is an integration of two different languages, ஓகேங்களா, two different languages, we have imported the modules like OS, SYS and get option, that is get OPT அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமாக சொல்கிறாங்க. தட் இஸ் அதாவது மூணு விதம் மீன்ஸ் டூ மெத்தட்ஸ். ஓகேங்களா? சொல்கிறது புரியுதா கண்ணே? ரைட்டா? இதுதான் என்ன அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரியா? சரி, ரைட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடுல்ஸ் அப்படின்னா என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மாடுல்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், பெரிய ப்ரோக்ராமை சின்ன சின்ன ப்ரோக்ராமாக பிரித்து எழுதுறதுக்கு பேர் தான் மாடுல்ஸ். ஓகேங்களா? தட் இஸ் மாடுலர் ப்ரோக்ராம். ஓகேங்களா? மாடுலர் ப்ரோக்ராம் இஸ் ஏ சாஃப்ட்வேர் டிசைன் டெக்னிக் தட் ஸ்பிளிட் யுவர் கோட் இன்டு செப்பரேட் பார்ட்ஸ். ஓகேங்களா? தட் இஸ் நம்மளோட கோட் என்ன பண்ணுறோம், தனித்தனியாக செப்பரேட் பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். தீஸ் பார்ட் ஆர் கால்ட் as a மாடுல்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஓகேங்களா? த ஃபோக்கஸ் ஃபார் திஸ் செப்பரேஷன் should have modules with no or just few dependence upon their modules அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். ஓகேங்களா? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரோக்ராமை நம்ம ரிப்பீட்டாக எழுத போகிறது கிடையாது. வெவ்வேறு ப்ரோக்ராம் தான் என்ன பண்ண போகிறோம், சின்ன சின்ன ப்ரோக்ராமை என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். ஓகேங்களா? இன் அதர் வேர்ட்ஸ் மினிமைசேஷன் ஆஃப் டிபெண்டன்ஸ் இஸ் த கோல் அப்படின்றாங்க. அப்போ பெருசாக எழுதக்கூடிய ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணுறோம், அதே ப்ரோக்ராமை தான் நம்மளோட சைஸ் தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையானதை மட்டும் எழுதுகிறோம். ஓகேங்களா? பட் ஹவு டு வி கிரியேட் எ மாடல் இன் பைத்தான்? எப்படி பைத்தான் மாடலை கிரியேட் பண்ணுவோம்? மாடல்ஸ் ரெஃபர் டு எ ஃபைல் கண்டெய்னிங் பைத்தான் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டெஃபினிஷன்ஸ். ஓகேங்களா? என்ன இருக்குது, பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அதோட டெஃபினிஷன் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும். என்ன ஸ்டேட்மெண்ட், இன்புட் ஸ்டேட்மெண்ட் என்ன, அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் என்ன டெஃபினிஷன் அப்படிங்கிறது இருந்தால் போதும். ஓகேங்களா? எ ஃபைல் கண்டெய்னிங் பைத்தான் கோட் ஃபார் எக்ஸாம்பிள் factorial.py. என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம், ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இஸ் கால்ட் as a மாடல் அண்ட் இட்ஸ் மாடல் நேம் would be ஃபேக்டோரியல். அந்த ப்ரோக்ராமோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல். அந்த ப்ரோக்ராம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? புரியுதா? we use models to break down large program into small manageable and organized files. ஓகேங்களா? அப்போ அதோட ஃபைல்ஸ் எப்படி இருக்கும், பிக் சைஸாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அது ஸ்மால் சைஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆனால் நல்லா புரிஞ்சிக்கணும், அது பிக் சைஸாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்மால் சைஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அந்த பிக் ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சொல்கிறது புரியுதா? அப்போ நமக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம்.
ஃபர்தர் மோர் மாடியூல்ஸ் ப்ரொவைட் த ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட். ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட் அப்படின்னா ஏற்கனவே எழுதுகிற ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னது, ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட். we can define our most used function in a module and import it instead of copying that definition into different program. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினிஷன் நம்ம வேறு ப்ரோக்ராம் எழுதியிருப்போம், அங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். அதைத்தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபேக்டோரியல் டெஃப் ஃபேக்ட் என் அப்படின்ட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ டெஃப் அப்படிங்கிறது கீவேர்ட், ஃபேக்ட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம், என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன எலிமெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது, எஃபோட வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. இஃப் என்னோட வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அது கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ரிட்டன் 0 கொடுக்கும், இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? சொல்கிறது புரியுதா? அப்போ ரிட்டன் 1ன்னு கொடுக்கும். சரிங்களா? சொல்கிறது புரியுதா? அப்போ இன்னொரு எல்ஸ் பார்ட்டில் பாருங்கள், ஃபார் லூப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஃபார் லூப்போட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல். அப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 × 2 × 3 × 4 × 5, தட் இஸ் 1 × 2 × 3 × 4 × 5. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும், 120 அப்படிங்கிறது கிடைக்கும். இதை எப்படி சார் ஃபங்க்ஷன் நேம் எழுதுகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் பார்க்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்படி இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த பார்க்க போகிறோம். இதை நான் சொன்னது புரிஞ்சிச்சா கண்ணே, எப்படி ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது மாடல். அப்போ இதில் 3 மாடலாக பிரித்து கொடுத்துருக்குறோம். 3 மாடல் என்ன அர்த்தம், மெயின், அதுக்கப்புறம் எல்ஸு, அதுக்கப்புறம் எல்இஃப், அதுக்கப்புறம் எல்ஸ் பார்ட். அப்போ 3 மாடலாக கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த மாடல் அப்படிங்கிறது சின்ன சின்ன ப்ரோக்ராமாக நமக்கு தெரியுது. ஓகேங்களா? சொல்லுது புரியுதா கண்ணே? ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஹவு டு இம்போர்ட் மாடல்ஸ் இன் பைத்தான். எப்படி பைத்தான் ப்ரோக்ராமை எப்படி மாடல்ஸை பைத்தான் ப்ரோக்ராமில் இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? we can import the definition inside a module to another module. ஓகேங்களா? ஒரு மாடியூலிருந்து இன்னொரு மாடியூல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்செர்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே என்ன சொல்கிறோமா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது. சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, ஒரு மாடலுக்குள்ளே இன்னொரு மாடல். ஓகேங்களா? we use the import keyword to do this. ஓகேங்களா? ஸோ இது இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம், இம்போர்ட். அண்டர்லைன் பண்ணி வச்சிங்க, என்ன கீவேர்ட், இம்போர்ட். டு இம்போர்ட் அவர் ப்ரீவியஸ்லி டிஃபைன் மாடல்ஸ் ஃபேக்டோரியல் we type the following in பைத்தான் ப்ராமட். ஓகேங்களா? எங்கே டைப் பண்ண போகிறோம், பைத்தான் ப்ராமட்டில். ஓகேங்களா? அப்போ இம்போர்ட் ப்ராமட்டோட கொடுத்தாச்சு, இம்போர்ட் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துருக்குறோம். ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரோக்ராமோட நேம் தான் ஃபேக்டோரியல். ஓகேங்களா? சரியா? புரியுதுங்களா? யூஸ் த மாடியூல் நேம் we can access the function definition inside the module. ஓகேங்களா? ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எதுக்குள்ளே இருக்கணும், மாடியூலுக்குள்ளே இருக்கணும். என்ன பண்ண போகிறோம், த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் டு அக்சஸ் த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம், டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது 11th படித்த மாதிரி இருக்கா, we can access the function using the dot operator. ஓகேவா? ஸோ மைண்டில் வச்சுக்கங்க. ஓகேங்களா? என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம், டாட் ஆப்ரேட்டர். த சிண்டாக்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது, மாடல் டாட் ஃபங்க்ஷன் நேம், மாடல் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம். ஓகேங்களா? மாடல் நேம் இருக்கணும், இடையில என்ன இருக்கணும், டாட் இருக்கணும், ஃபங்க்ஷன் இருக்கணும். அப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். மாடல் நேம் என்னக்குன்னு ஃபேக்டோரியல், டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் நேம் என்ன, ஃபேக்ட். எத்தனை, 5. ஓகேங்களா? அப்போ 5 அப்படிங்கிறது 1 × 2 × 3 × 4 × 5. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 120 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ அந்த லைனில் ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னது, மாடல் நேம், டாட் ஆப்ரேட்டர், ஃபங்க்ஷன் கால். தட் இஸ் ஃபங்க்ஷன் நேம் தான் என்னன்னு சொல்கிறோம், ஃபங்க்ஷன் கால். இது இருந்தால் தான் ஃபங்க்ஷன் கால் இருந்தால் தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? புரியுதா கண்ணே? நெக்ஸ்ட் பாருங்க, த பைத்தான் as number of standard that is built in modules. நிறைய inbuilt modules இருக்கு. ஓகேங்களா? that is built in modules. நிறைய modules என்ன பண்ண போகிறோம், கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? standard modules can be imported the same way we imported our user defined modules. அப்போ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய மாடியூல்ஸ் தான் என்ன பண்ண போகிறோம், built-in கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? inbuilt அப்படின்னா அங்கவே இருக்கிறது, built-in அப்படின்னா நாம் கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுதா? We are now going to see the standard modules which are required for our program to run C++ code. ஓகேங்களா? நம்மளோட ப்ரோக்ராம் எடுத்துட்டு எதில் ரிக்வயர் பண்ண போகிறோம், C++ ப்ரோக்ராமில் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? புரியுதா கண்ணே?
சொல்கிறது புரிஞ்சிச்சா? இது வரலாம் இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பைத்தான் ப்ரோக்ராமை இம்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? புரிஞ்சிச்சிங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, பைத்தான் SYS மாடியூல்ஸ், தட் இஸ் சிஸ்டம் மாடியூல்ஸ். ஓகேங்களா? பாருங்க, திஸ் மாடியூல்ஸ் provide access to some variable used by interpreter and to functions interact strongly with the interpreter. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்டர்பிரட்டர் மூலமா நம்ம இன்புட் கொடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? SYS.argv argument variable, that is argument variable. SYS.argv is the list of command line argument passed to the Python program. ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்தா அப்படின்னா என்ன பண்ணோம்? லைன் பை லைனாக கமாண்ட் லைன் கொடுக்கறது தான். ஓகேங்களா? argv contain all the item that come along via command line input. It is basically an array holding the command line arguments of the program. ஓகேங்களா? நம்ம எல்லாமே கமாண்ட் லைன்ஸ் தான் கொடுக்க போகிறோம். இந்த கமாண்ட் லைன்ஸில் கொடுக்குறப்ப இன்புட் கொடுக்குறப்ப அரே ஹோல்டிங் வேல்யூ மாதிரி தான் 0லேருந்து 1 by 1 ஒர்க் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், ஆர்குமெண்ட்டாக கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? டு யூஸ் சிஸ்டம் ஆர்குமெண்ட் யூ வில் பி ஃபர்ஸ்ட் ஹேவ் இம்போர்ட் SYS. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? இம்போர்ட் பண்ணணும். எதை இம்போர்ட் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் த ஆர்குமெண்ட் SYS.argv 0. அப்போ என்ன அர்த்தம்? அரேயில் வர மாதிரி 0 அப்படின்னு கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ என்ன? 0 இஸ் ஆல்வேஸ் நேம் ஆஃப் த ப்ரோக்ராம் ஆஸ் இட் வாஸ் இன்வோக்டு அண்ட் SYS.argument v. ஓகேங்களா? ஆர்குமெண்ட் வேரியபிளோட வேல்யூ எடுத்து என்னது? 1 ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் யூ கேன் பாஸ் டு த ப்ரோக்ராம். எங்கே போக போகுது? C++ ஃபைலில் போக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், மெயின் SYS.argv அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அப்போ எத்தனாவது? ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வேரியபிள் அக்செப்ட் த ப்ரோக்ராம் ஃபைல் பைத்தான் ப்ரோக்ராம் அண்ட் த இன்புட் ஃபைல் C++ ஃபைல். ஓகேங்களா? என்ன பண்ண போகிறோம்? நம்ம அக்செப்ட் பண்ணுறது என்னது? பைத்தான் ப்ரோக்ராமில் இருக்குது. நாம் கொடுக்குற இன்புட் எதில் இருக்குது? C++ ஃபைலாக இருக்குது. ஓகேங்களா? தட் இஸ் லிஸ்ட். ஓகேங்களா? லிஸ்ட் ஆஃப் அரே. argv0 contain the Python program which has need not to be passed because of default main _main contain source code reference and argv1 contain the name of the C++ file which is to be processed. ஓகேங்களா? ஸோ R0 அப்படிங்கிறது என்ன பண்ணோம்? டிஃபால்ட்டாக மெயின் என்ன பண்ணிக்குது? எடுத்துக்குது. ரெஃபரன்ஸ் கூட எடுத்துக்குது. ஓகேங்களா? சொல்வது புரியுதுங்களா? ரெண்டாவது பாருங்க, பைத்தானில் OS மாடல், சரிங்களா, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எப்படி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? The OS model in the Python provides a way of using operating system depend functionality. ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? The functions that the OS model allows you to interface with the Windows operating system where Python is running on. ஓகேங்களா? எதை பேஸ் பண்ணி இருக்குது? விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேங்களா? OS.system அப்படின்னா என்ன? எக்ஸிக்யூட் த C++ கம்பைலிங் கமாண்ட் as a string containing Unix C command which also support C++ command. ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுக்குறது எல்லாமே என்ன இருக்கும்? யூனிக்ஸில் என்ன இருக்கும்? கமாண்ட் லைனாக தான் இருக்கும். C++ தான் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம். யூனிக்ஸில் கமாண்ட் லைனாக இருக்கும். ஸோ எல்லாமே என்னமா பண்ணிக்குது? எல்லாமே என்னவா எடுத்துக்குது? கமாண்ட் லைனாக எடுத்துக்குது. ஓகேங்களா? இந்த செல் ஹியர் இட் இஸ் கமாண்ட் விண்டோ. ஓகேங்களா? நம்ம எதில் போய் டைப் பண்ண போகிறோம்? ஷெல் விண்டோவில், தட் இஸ் கமாண்ட் விண்டோவில் தான் போய் டைப் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டு கம்பைல் C++ ப்ரோக்ராம் G++ கம்பைலர் என்னவா? C++ ப்ரோக்ராம் தான் என்னவா கம்பைல் பண்ண போகிறோம்? G++ கம்பைல் பண்ண போகிறோம். should be invoked to do so the following command used os.system G++ plus variable name 1. இது சிண்டெக்ஸ் கண்ணே நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? -mode சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துறாங்க, என்ன மோட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ப்ளஸ் வேரியபிள் நேம் 2. எத்தனை வேரியபிள் கொடுக்குறோம்? 2 வேரியபிள் கொடுக்குறோம். பாருங்க, அதோட எக்ஸ்பிளனேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. OS.system அப்படிங்கிறது
ஃபங்க்ஷன் சிஸ்டம் டிஃபைன் இன் ஓஎஸ் மாடல். என்ன ஓஎஸ் மாடல் யூஸ் பண்ணுறோம்? G++ அப்படிங்கிறது ஜென்ரல் கம்பைலர் டு கம்பைல் C++ ப்ரோக்ராம் அண்டர் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா, C++ தான் நம்ம என்னவா ரன் பண்ண போகிறோம்? G++ ரன் பண்ண போகிறோம். வேரியபிள் நேம் 1, நேம் ஆஃப் த C++ ஃபைல் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன், எந்த எக்ஸ்டென்ஷனுமே கிடையாது. .cpp இன் ஸ்ட்ரிங் ஃபார்மேட். ஓகேங்களா, C++ல எந்த எக்ஸ்டென்ஷனும் கிடையாது. ஸ்ட்ரிங்கு யூஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் என்ன பண்ண போகிறோம்? .cppன்னு கொடுக்க போகிறோம். மோட் பாருங்க, என்ன மோட்? ஸ்பெசிஃபை இன்புட் ஆர் அவுட்புட் மோட். ஹியர் இட் இஸ் O prefix with the hyphen. ஓகேங்களா, புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, வேரியபிள் அண்டர்ஸ்கோர் நேம் 2, நேம் ஆஃப் த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன். எதுவுமே எக்ஸ்டென்ஷன் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் இருக்காது. எதுக்கு மட்டும்தான் இருக்கும்? ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். என்ன இருக்கும்? .exe அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா, அங்கே வேரியபிள் 1ல் எதுக்கு இருக்கும்? .cpp அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டுக்கு இருக்கும். இங்கே exe அப்படிங்கிறதும் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டு தான் இருக்கும். போட்டு குழப்பிக்கூடாது. ஓகேங்களா, ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபார் த எக்ஸாம்பிள் கமாண்ட் டு கம்பைல் அண்ட் எக்ஸிக்யூட் C++ ப்ரோக்ராம் கிவன் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. os.system G++ + cpp underscore file plus -o. that is O means என்னது? hyphen. ஓகேங்களா, ஹைபன் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது. ஓகேங்களா, ப்ளஸ் exe underscore file. அப்போ என்ன கொடுத்துருக்குறோம்? exeன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னாவே அது என்ன ஃபைலாக எடுத்துக்கும்? ஸ்ட்ரிங் ஃபைலாக எடுத்துக்கும். ஓகேவா? G++ கம்பைலர் கம்பைல்ஸ் த ஃபைல் cpp ஃபைல்ஸ் அண்ட் -o அவுட்புட் ஃபைல். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சிக்கணும். அந்த இடத்துல புரியுதா? அப்போ O ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது என்ன ஃபைல்? அவுட்புட் ஃபைல். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? C++ அண்டர்ஸ்கோர் ஃபைல் ப்ளஸ் சிங்கிள் கோட்ஸ்குள்ள -o கொடுத்துருக்குறாங்களா? அப்போ O அப்படின்னா என்னது? அவுட்புட் ஃபைல். ஓகேங்களா, ஸோ I கொடுத்துருந்தானா அது என்னது? இன்புட் ஃபைல். O கொடுத்துருக்கனால அது என்ன ஃபைல்? அவுட்புட் ஃபைல். சென்ட் டு exe ஃபைல். ஓகேங்களா, ரைட்டா கண்ணே? சொல்கிறது புரியுதுங்களா? ரைட்டா, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா OS மாடியூல். ஓகேங்களா, பைத்தானில் OS மாடியூல். நெக்ஸ்ட் பாருங்கள், நோட்டில் பாருங்கள். ப்ளஸ் இன் os.system indicates that all string are concatenate as single string and send that a list. ஓகேங்களா, ஸோ ப்ளஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம்? ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேஷன் பண்ணோம். ஓகேங்களா, அப்போ ரெண்டு ஸ்ட்ரிங் என்ன பண்ணோம்? ஒன்றா இணைக்கிறது தான். ஓகேங்களா, புரியுதா கண்ணே? ரைட். ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, பைத்தான் கெட் ஓபிடி மாடியூல். ஓகேங்களா, ஸோ த get opt module of Python helps to you pass, that is pass அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ப்ளிட் பண்ணுறது, கமாண்ட் லைனை ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஓகேங்களா, ஆப்ஷன் கமாண்ட் லைன் ஆப்ஷன் அண்டு ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா, திஸ் மாடியூல் ப்ரொவைட்ஸ் a two function to enable command line and command line arguments passing. ஓகேங்களா, புரியுதா கண்ணே? அப்போ நம்ம கொடுக்குற மாடியூலில் என்ன பண்ணோம்? நமக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுது? கமாண்ட் லைனாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு லைனாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துக்கலாம். get opt மெத்தட். திஸ் மெத்தட் பாஸ் கமாண்ட் லைன் ஆப்ஷன் அண்டு பேராமீட்டர் லிஸ்ட். என்ன பண்ணுறோம்? கமாண்ட் லைனாக பாஸ் பண்ணுறோம். எதை பாஸ் பண்ணுறோம்? பேராமீட்டர் லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஃபாலோயிங் இஸ் த சின்டாக்ஸ். என்ன சின்டாக்ஸ் பாருங்கள்? OP options, that is OPTS. ஓகேங்களா, கமா ARGS arguments equal to get option dot get OPT argument variable option கமா long options. ஓகேங்களா, கொடுத்துறாங்க. இது என்ன அப்படிங்கிறது பிரீஃபாக பார்ப்போம். ஓகேங்களா, ஆர்குமெண்ட் V அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ARGV அப்படிங்கிறது திஸ் இஸ் ஆர்குமெண்ட் லிஸ்ட். ஓகேங்களா, என்னது? ஆர்குமெண்ட் லிஸ்ட். இன் அவர் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் கமாண்ட் வில் பி பாஸ்டு as a லிஸ்ட். என்னவா பாஸ் பண்ணுறோம்? லிஸ்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஆப்ஷன் பாருங்கள். திஸ் இஸ் string of option letters that Python program recognize as for input or for output. எதுக்காக கொடுக்குறோம் ஆப்ஷன்? என்ன ஆப்ஷன் கொடுக்க போகிறோம்? நல்லா கவனிக்கணும். கெட் ஆப்ஷன் டாட் கெட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? அதில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இன்புட் மெத்தடா இல்லை அவுட்புட் மெத்தடா, தட் இஸ் இன்புட் ஆப்ஷனா அவுட்புட் ஆப்ஷனாங்கிறது பார்க்குறோம். ஓகேங்களா,
தட் இஸ் ஃபாலோடு பை த கோலன். எதோட முடியுது? கோலனோட கொண்டு வரோம். ஓகேங்களா? ஹியர் கோலன் இஸ் யூஸ்டு டு டினோட் த மோட். என்ன மோட் அப்படிங்கிறது? ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கங்க. லாங் ஆப்ஷன் திஸ் பெராமீட்டர், லாங் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஓகேங்களா? லாங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? திஸ் பெராமீட்டர் இஸ் பாஸ்டு வித் த லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். என்ன பண்ணுறோம்? எத்தனை ஸ்ட்ரிங் கொடுக்குறோம்? லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். த ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் லாங் ஆப்ஷன் should be followed by an equal sign. எதோட இருக்கணும்? ஈக்குவல் சைனோட இருக்கணும். ஓகேங்களா? இன் அவர் ப்ரோக்ராம் த C++ ஃபைல் நேம் வில் பி பாஸ்டு as a string and I also be passed within the indicate it as a input file. ஸ்ட்ரிங்கா கொடுக்குறோம், I அப்படிங்கிறது input ஃபைலா கொடுக்குறோம். get opt, that is get option method return value consisting of 2 elements. என்னவா get option கொடுக்குறப்ப எத்தனை எலிமெண்ட்ஸா கன்சிடர் பண்றது? 2 எலிமெண்ட்ஸா கன்சிடர் பண்ணுது. each of these values are stored separately into 2 different list of arrays. ஓகேங்களா? 2 லிஸ்ட் ஆஃப் அரேஸ் கொடுக்குறோம், டிஃப்ரெண்ட் லிஸ்ட். ஓகேங்களா? ஒன்று வந்து ஆப்ஷன், இன்னொன்று என்னன்னா ஆர்குமெண்ட்ஸ். தட் இஸ் OPTS அண்ட் ARGS அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கங்க. OPTS contains list of splitted string like mode, path and arguments contain. அதாவது ஆப்ஷன் அப்படிங்கிறது ஸ்பிளிட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிங் மோடு இருக்கும், பாத்தும் இருக்கும். ஓகேங்களா? ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டெயின் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆல் நாட் ஸ்பிளிட்டட், எதுவும் ஸ்பிளிட் பண்ணாமல், ஆஃப் ராங் பாத் ஆர் மோட். நம்ம தப்பாக கொடுத்துட்டோம், ராங் பாத் கொடுத்தோம் அப்படின்னா அது காட்டும். ஓகேங்களா? ஆர்குமெண்ட்ஸ் வில் பி an empty array. There is no error in splitting string by get option. எந்த விதமான எரர் இல்லை அப்படின்னா நமக்கு காட்டும். ஓகேங்களா? எம்டி ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, பைத்தான் 4 கமாண்ட் லைனில் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஆப்ஷன் கமா ஆர்குமெண்ட்ஸ் ஈக்குவல் டு கெட் ஆப்ஷன் டாட் கெட் ஆப்ஷன் ஆர்குமெண்ட் வி. ஐ அப்படிங்கிறது என்ன கண்ணு? இன்புட் மெத்தட். என்ன மெத்தடு? இன்புட் மெத்தட். இன்புட் ஃபைல் எதோட முடியுது? ஈக்குவல்ட்டோட முடியுதா? புரியுதா கண்ணே? வேர் ஆப்ஷன் கண்டைன்ஸ் -i c கோலன் என்னது? பாத் நேம் கொடுக்குறோம், எங்கே இருக்குது நம்ம ப்ரோக்ராம். -i அப்படிங்கிறது இன்புட் மெத்தட். ஆப்ஷன் நத்திங் பட் மோட் should be followed by a கோலன். ஓகேங்களா? எந்த விதமான ஆப்ஷனும் கிடையாது. அடுத்தது பாருங்க, இது கொடுத்துருக்காங்க, பாத் நேம் கொடுத்துருக்குறாங்க. நத்திங் த அப்சல்யூட் பாத். ஓகேங்களா? தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணிடுறாங்க? பாத் கொடுத்துருக்குறாங்க. இன் அவர் எக்ஸாம்பிள், சின்ஸ் த என்டையர் கமாண்ட் லைன் commands are passed and no left over argument, second arguments args will be empty. ரெண்டாவது இருக்கக்கூடியது என்னது? empty. if arguments display using print command, it is display the output as empty. ஓகேங்களா? print args கொடுத்துருக்குறோம், நல்லா கவனிக்கணும். print args கொடுத்துருக்குறோம். அப்போ எந்த விதமான இன்புட் மெத்தடும் கொடுக்கல, அதனால தான் இங்கே எடுத்து தான் கொடுத்துருக்காங்க. -iல ஆப்ஷன் நத்திங் பட் மோட் பி ஃபாலோட் பை கோலன். எந்த விதமான இன்புட்டும் இல்லாதனால தான் இந்த இடத்துல நமக்கு என்ன வருது? எம்டி கிடைக்குது. ஓகேங்களா? எம்டியாக அவுட்புட் கிடைக்குது. ஓகேங்களா? புரியுதா கண்ணே? சொல்லது புரியுதுங்களா? யூ கேன் செக் அவுட் த ஃபுல் லிஸ்ட் ஆஃப் பைத்தான் ஸ்டாண்டர்ட் மோட் அண்ட் வாட் தே ஆர் ஃபார். தீஸ் ஃபைல் ஆர் இன் லைவ் டிக்ஷனரி inside the location where python installed. ஓகேங்களா? லைப்ரரி ஃபைலில் பைத்தான் எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். ஓகேங்களா? சொல்லது புரியுதா கண்ணே? ரைட், நெக்ஸ்ட் பாருங்க கண்ணே, சம் மோர் கமாண்ட்ஸ் ஃபார் wrapping C++ கோட். ஓகேங்களா? ரைட், என்ன கொடுத்துருக்காங்க? if _name _= சிங்கிள் கோட்ஸ்குள்ள __ மெயின் _ என்னது? கோலனோட முடியுது. ஓகேங்களா? ஸோ அதில் பாருங்க, மெயின் சிஸ்டம் டாட் ஆர்குமெண்ட் v1, அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, எண்டிங் வேல்யூ கொடுக்கல. இது முன்னாடி லெசன்லேயே பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? அரேயில் கொடுக்குறப்ப என்ன பண்ணுறோம்? இனிஷியல் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது. _name _ ஸ்பெஷல் வேரியபிள் இன் பைத்தான். ஓகேங்களா? ஸ்பெஷல் வேரியபிள் இன் பைத்தான் எப்படி யூஸ் பண்ணுறோம்? சின்ஸ் தேர் இஸ் நோ மெயின் ஃபங்க்ஷன், எந்த விதமான மெயின் ஃபங்க்ஷனும் இல்லை அப்படின்னா பைத்தானில், when the command to run a python program is given to interpreter, the code that is at the level 0 indentation
டு பி எக்ஸிக்யூட்டட். ஓகேங்களா, நம்ம எந்த விதமான இது ஃபங்க்ஷன் கொடுக்கல அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, the main function python will command run the python program given to the interpreter. The code is at the level of 0 indentation to be executed. நம்ம 0 level indentation பண்ணி என்ன பண்ணோம், execute பண்ணுது. However, before doing that, interpreter will define a few special variable. என்ன சொல்றாங்க, few special variable. அந்த special variable என்னது, underscore name underscore is one such as special variable which by default stored the name of the file. என்ன பண்றோம், default என்ன பண்ணிருது, ஸ்டோர் பண்ணிருது. ஓகேங்களா, if the source file is executed as the main program, interpreter set as the name underscore variable to have a value as main. ஓகேங்களா, so main அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்டோர் பண்ணிடுறோம் interpreter. ஓகேங்களா, the underscore name underscore is a built-in variable which is evaluates the name of the current module. ஸோ நம்ம என்ன கரண்ட் மாடியூல் நேம் கொடுக்குறோமோ அதை என்ன பண்ணுது, இவால்வேட் பண்ணுது. thus it can be used to check whether current split is being to run its own. நம்ம என்ன பண்ணுறோம், ஓனா என்னது ரன் ஆகுது, கரண்ட் ப்ரோக்ராம் என்னவோ அது ரன் ஆகுது. ஓகேங்களா, சரியா கண்ணே. இஃப் டபுள் அண்டர்ஸ்கோர் நேம் டபுள் அண்டர்ஸ்கோர் டபுள் ஈக்குவல் டு, அங்கே என்ன பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தோம், டபுள் ஈக்குவல் டு கொடுத்துருந்தோம், அதே தான் இங்கேயும் கொடுக்குறோம். ஓகேங்களா, சேம் இதே தான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, த கமாண்ட் லைன் பைத்தான் ப்ரோக்ராம் இட் செல்ஃப் கோயிங் டு எக்ஸிக்யூட் ஃபஸ்ட்டு. அதாவது இட் செல்ஃப் அப்படின்னா தானாகவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும் ஃபஸ்ட்டு. தென் மெயின் கண்டெயின் த நேம் ஆஃப் தட் பைத்தான் ப்ரோக்ராம் அண்ட் த பைத்தான் ஸ்பெஷல் வேரியபிள் நேம் ஆல்சோ கண்டெயின் த பைத்தான் ப்ரோக்ராம் நேம். எதோட, பைத்தான் ப்ரோக்ராமோட நேம் வச்சு தான் நமக்கு என்ன ஆகுது, ஒர்க் ஆகுது. இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, கால் த மெயின் விச் இஸ் பாஸ்டு வித் C++ ஃபைல் ஆஸ் எ ஆர்குமெண்ட். ஓகேவா, நம்ம கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், பாஸ் ஆகும், வேல்யூ என்னவாகும், பாஸ் ஆகும். ஓகேவா, சொல்றது புரியுதா, என்னவா பாஸ் ஆகுது, C++ல ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகுது. ஓகேங்களா, ரைட்டா கண்ணே. இந்த இடத்துல நோட்டில் பாருங்க, சிஸ்டம் டாட் ஆர்குமெண்ட் வேரியபிள் 1: அப்படிங்கிறது எங்கே படிச்சிருக்கிறோம், 8th லெசனில் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல். ஓகேவா, ஸோ இன்றைக்கி நடத்தின வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.